Taste the Daily. கப்பலோட்டிய தமிழர் வ.உ. சிதம்பரனாரின் நினைவு நாளில் அவர் தம் தியாகத்தையும் தேசபக்தியையும் போற்றி வணங்குவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி அறிக்கை. தன் வாழ்நாளெல்லாம் நம் மண்ணின் விடுதலைக்காக அயராது பாடுபட்ட தியாகச் சுடர், ஆங்கிலேயர் தன் ஆதிக்கத்தை அடியோடு ஒழித்திட பாடுபட்ட செக்கெழுத்த செம்மல் என்றும் புகழாரம். பழைய ஓய்வு திட்டத்தை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் ஒருநாள் அடையாள வேலைநிறுத்தம். வாக்குறுதியை நிறைவேற்றாமல் தொடர்ந்து ஏமாற்றி வரும் விடியா ஸ்டாலின் அரசுக்கு எதிராக அரசு ஊழியர்கள் கண்டன முழக்கம். ஆதி திராவிடர் நலத்துறையில் பொது சமையலறை திட்டம் செயல்பாட்டில் உள்ள விடுதிகளில் மாதம் 35,000 ரூபாய் சம்பளம் வாங்கும் சமையலர்களுக்கு வேலையில்லாமல் பாத்திரம் தேய்க்கும் அவலம். பொது சமையலர் திட்டம் என்ற பெயரில் ஒரு மாணவருக்கு 2,500 ரூபாய் என உணவு படியை உயர்த்தி அதிகாரிகள் மோசடியில் ஈடுபடுவதை மறைக்கவே சமையலர்களை பணியில் வைத்துள்ளதாக குற்றச்சாட்டு. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் கோவில்பட்டியில் உள்ள அரசு பள்ளியில் ஆசிரியர்கள் தங்களை தகாத வார்த்தைகளால் திட்டுவதை கண்டித்து மாணவர்கள் பள்ளி சீருடையுடன் திடீர் சாலை மறியல். மாணவர்களுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்க வேண்டிய ஆசிரியர்களே ஒழுக்கக்கேடாக மாறியுள்ள நிலையில் விடியா அரசின் நடிப்பு அரக்கன் அன்பில் மகேஷ் எங்கே அழுது கொண்டிருக்கிறார் என பெற்றோர் கேள்வி. மருத்துவ விடுப்பு கேட்டு அளிக்காத போக்குவரத்து நிர்வாகத்தை கண்டித்து சென்னை தாம்பரம் அருகே போக்குவரத்து தொழிலாளி ரயில் முன் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்ட அவலம். மன உளைச்சலுக்கு தாம்பரம் பணிமனை கிளை மேலாளர் கோவிந்தராஜ், மனிதவளத்துறை அதிகாரி சொர்ணலதா ஆகியோர்தான் காரணம் என கடிதம் எழுதி வைத்துவிட்டு தற்கொலை செய்து கொண்ட பரிதாபம். சென்னையில் தூய்மை பணியாளர்களுக்கு உணவு வழங்கும் திட்டம் தொடங்கப்பட்டு 3 நாட்களே ஆன நிலையில் பெரும்பாலானோருக்கு முறையாக உணவு விநியோகம் செய்யப்படவில்லை என குற்றச்சாட்டு. விடியா அரசின் முறையான திட்டமிடல் இன்மை மற்றும் அலட்சியத்தின் காரணமாக காலை உணவு வழங்கப்படவில்லை எனவும் மதிய உணவு மிகவும் தாமதமாக வழங்கப்படுவதாகவும் தூய்மை பணியாளர்கள் வேதனை. கொடுக்கறவங்க நீங்க கொடுக்கறது ஒரு கரெக்டான டைம்ல கொடுங்க, எங்களை மாதிரி ஏழைகள் சாப்பிட்டு போவோம். இதை யாரையும் குத்தம் சொல்ல வேண்டிய வேலை கிடையாது. அவங்களுக்கும் வேலை அதிகமா இருக்கு, எங்களுக்கும் வேலை அதிகமா இருக்கும். எத்தனை சின்ன குழந்தைங்களை வச்சுட்டு எத்தனை பேர் இருக்கிறாங்க, எத்தனை வயசானவங்க இருக்கிறாங்க. அதுல காலையில 6 மணிக்கு வேலையை முடிச்சுட்டு வந்தவங்க அந்த மழையில நனைஞ்சு இருந்த நைட்டு ஜுரத்தோட நம்ம நின்று வேலை பார்க்கிறோம். ஒருவேளை சாப்பாடு நீங்க எங்க பசியாரத்தை கொடுக்குறீங்களா, நைட் டியூட்டிக்காரங்களுக்கு நைட்டு கொடுங்க, நாங்க சாப்பிடுறோம் சந்தோஷமா. 12 மணிக்கு 12 எங்களுக்கு டைம் இருக்குல்ல, நாங்க அந்த நேரத்தில் சாப்பிடுறோம். காலையில முடிச்சுட்டு வந்துட்டு பல்லு விளக்காம எப்படி நாங்க உட்காந்து அந்த சாப்பாடு சாப்பிட முடியுமா? மழை நிலவரம் தங்க விலை நிலவரம் போல் கொலை நிலவரம். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த சிலாவட்டம் பகுதியில் திருமணம் தாண்டிய தொடர்பின் காரணமாக மனைவியை கழுத்தறுத்து கொன்ற கணவர் சிக்கினார். தினமும் கொலைகள் நிகழும் செய்தியை அறிந்தால்தான் பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலின் மனமகிழ்ச்சி அடைவாரா என பொதுமக்கள் கிடுக்குப்பிடி கேள்வி. திருப்பூரில் சாலையில் பழைய பொருட்களை சேகரிக்கும் தொழிலாளியின் தலையில் கல்லை போட்டு கொடூர கொலை. காவல்துறை ரோந்து பணிகளில் மெத்தனமாக உள்ளதால் கொலை சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் கொலை வழக்கில் சிறை சென்று திரும்பிய நபரை சரமாரியாக வெட்டி கொன்ற 5 பேர் சிக்கினர். சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கும் ஸ்டாலின் ஆட்சியில் நொடிக்கு நொடி அரங்கேறும் கொலைகள் காரணமாக வீட்டை விட்டு வெளியே செல்லவே அச்சமாக உள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திருச்சி மாவட்டம் முசிறி அருகே காருக்குடி கிராமத்தில் முன்விரோதம் காரணமாக குணசேகர் என்பவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட பயங்கரம். ஸ்டாலின் ஆட்சியில் சந்தி சிரிக்கும் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டால் நாள்தோறும் அரங்கேறும் கொலை சம்பவங்களால் மக்கள் அச்சம்.
ஒரே நாளில் செங்கல்பட்டு, திண்டுக்கல், திருப்பூர், திருச்சி மாவட்டங்களில் நிகழ்ந்த 4 கொலை சம்பவங்களில் பெண் உட்பட 4 பேர் கொடூரமாக கொல்லப்பட்ட சம்பவங்களால் அதிர்ச்சி. தமிழகத்தில் நொடிக்கு நொடி அரங்கேறும் கொலைகளால் சட்டம் ஒழுங்கு தாறுமாறாக சீரழிந்து மக்கள் அஞ்சி நடுங்கும் வேளையில் ஏதோ நல்லாட்சி தந்துவிட்ட மிதிப்பில் ஸ்டாலின் இருப்பதாக பொதுமக்கள் ஆவேசம். திருநெல்வேலி மாவட்டம் அம்பை அருகே முன்விரோதம் காரணமாக ஒரு குடும்பத்தினர் மண்வெட்டியால் தாக்கியதால் மற்றொரு குடும்பத்தைச் சேர்ந்த சிறுமிகள் உட்பட 5 பேரின் மண்டை உடைப்பு. திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறை மீது சிறிதும் பயமில்லாததே இதுபோன்ற குற்றங்களுக்கு காரணம் என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. டெல்லி குண்டுவெடிப்பு சம்பவத்தில் தொடர்புடைய குற்றவாளிகளை நரகத்தில் இருந்தாலும் அரசு வேட்டையாடும். குற்றவாளிகள் நீதித்துறையின் முன் நிறுத்தப்பட்டு அவர்களுக்கு கடுமையான தண்டனை கிடைப்பதை உறுதி செய்வோம் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா திட்டவட்டம். மழை நிலவரம் தங்க விலை நிலவரம் போல் கொலை நிலவரத்தை எடுத்து பாலியல் வன்முறை நிலவரம். இன்றைய பாலியல் வன்முறை நிலவரம். சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலில் மருத்துவக் கல்லூரி மாணவியிடம் அரசு உயர் அதிகாரியின் கார் ஓட்டுநர் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட கொடூரம். தீய சக்தி திமுக ஆட்சியில் கோயில்கள், பேருந்துகள், கல்வி நிலையங்கள் என எந்த இடத்திலும் பெண்களுக்கு பாதுகாப்பு என்பதே இல்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே 17 வயது சிறுமியை காதலித்து திருமணம் செய்து கர்ப்பமாக்கிய இளைஞர் மற்றும் அவரது உள்ளிட்ட 5 பேர் மீது போக்சோ வழக்கு பதிவு. முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு அரங்கேறும் குழந்தை திருமணங்களை தடுக்க தவறிய விடியா அரசின் சமூக நலத்துறை கோமா நிலையில் உள்ளதாக பொதுமக்கள் விமர்சனம். தாம்பரம் அடுத்த சேலையூர் பகுதியைச் சேர்ந்த 16 வயதான +2 சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த தொழிலாளி போக்சோ சட்டத்தில் சிக்கினார். தமிழகத்தில் அப்பாவி சிறுமிகள் பாலியல் துன்புறுத்தல்களால் கதறுவதை கண்டுகொள்ளாத ஸ்டாலினுக்கு வரும் தேர்தலில் தோல்வியை பரிசளிப்போம் என மக்கள் திட்டவட்டம். சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே 15 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்ற வடமாநில நபர் போக்சோ வழக்கின் கீழ் சிக்கினார். வெளி மாநிலத்தவரும் எவ்வித அச்சமும் இன்றி துணிகரத்துடன் குற்ற சம்பவங்களில் ஈடுபடும் அளவுக்கு தமிழகத்தில் இரும்புக்கர முதல்வரின் ஆட்சி துருப்பிடித்து போய்விட்டதாக பொதுமக்கள் கடும் சாடல். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே 15 வயது பள்ளி சிறுமியை 52 வயது நபர் மற்றும் 16 வயது மாணவர் பாலியல் வன்கொடுமை செய்து 7 மாதம் கர்ப்பமாக்கிய நிலையில் இருவர் மீதும் போக்சோ சட்டம் பாய்ந்தது. பாழாய் போன ஸ்டாலின் ஆட்சியில் பால்வாடி குழந்தை முதல் பாட்டி வரை யாருக்கும் பாதுகாப்பு இல்லை என பொதுமக்கள் வேதனை. ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி அருகே எஸ்பி பட்டினம் பகுதியில் 4 கோடியே 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஐஸ் போதைப் பொருள் சிக்கியது. நிர்வாக திறனற்ற ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் தமிழகம் போதைப் பொருட்களின் குடோனாக மாறி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அருகே வீட்டில் 1152 கர்நாடகா மது பாக்கெட்டுகளை பதுக்கி வைத்திருந்த 2 சிக்கினர். டாஸ்மாக் மதுபானங்கள் போதாதென்று அண்டை மாநிலங்களில் இருந்தும் மதுபானங்களை கடத்தி வரும் அளவுக்கு விடியா ஆட்சிகள் தமிழக இளைஞர்கள் போதைக்கு அடிமையாகிவிட்டதாக பொதுமக்கள் விமர்சனம். சென்னை பெரும்பாக்கத்தில் வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த தடை செய்யப்பட்ட 400 கிலோ குட்கா புகையிலை பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டதுடன் குட்காவை பதுக்கி வைத்திருந்தவரும் பிடிபட்டார். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் இளைஞர்களை சீரழிக்கும் போதைப் பொருட்களின் புழக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே செல்வதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு.
செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர் பகுதியில் 1 கிலோ கஞ்சா கடத்தி சென்ற வடமாநில இளைஞர் உட்பட 2 பேர் சிக்கினர். விடியா திமுக ஆட்சியில் ஏவல் துறை செயலிழந்துள்ளதால் இளைஞர்களை சீரழிக்கும் போதைப் பொருட்கள் வெளி மாநிலங்களில் இருந்து தமிழகத்திற்கு தங்கு தடையின்றி கடத்தி வரப்படுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னை தரமணியில் இளைஞர்களின் வாழ்வை சீரழிக்கும் வகையில் கஞ்சா மற்றும் போதை மாத்திரைகள் விற்பனை செய்த 4 பேர் பிடிபட்டதுடன் 2 கிலோ கஞ்சா 20 போதை மாத்திரைகள் பறிமுதல். ஆந்திராவில் இருந்து போதைப் பொருட்களை கடத்தி வந்து சென்னையில் விற்றது விசாரணையில் தெரியவந்துள்ள நிலையில் காவல்துறையின் அலட்சியமே காரணம் என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர் பகுதியில் பெட்டிக்கடையில் கஞ்சா சாக்லேட்டுகள் மற்றும் தடை செய்யப்பட்ட 6 கிலோ குட்கா போதைப் பொருட்கள் பறிமுதல் தொடர்பாக இளைஞர் சிக்கினார். இளைஞர்களை சீரழிக்கும் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் பெட்டி கடைகளில் சர்வசாதாரணமாக விற்கப்படும் அளவிற்கு ஸ்டாலின் ஆட்சிகள் மிகவும் மலிந்துவிட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அடுத்த அச்சமங்கலம் பகுதியில் கஞ்சா போதையில் கத்தியை காட்டி மிரட்டி ரகளை செய்த இளைஞருக்கு தர்ம அடி கொடுத்த பொதுமக்கள். கஞ்சா போதையில் மூழ்கியுள்ள இளைஞர்களாலேயே சட்டம் ஒழுங்கு சீரழியும் நிலையில் அதனை தடுக்காமல் விழிப்புணர்வு என்ற பெயரில் விடியா அரசு கபட நாடகமாடி வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் வனச்சரகத்திற்கு உட்பட்ட வீரலப்பட்டி பகுதியில் நாட்டு வெடிகுண்டுகளை வைத்து காட்டுப் பன்றிகளை வேட்டையாடிய 4 பேர் கொண்ட கும்பல் சிக்கியது. விடியா திமுக ஆட்சியில் வனத்துறையினர் முறையான பாதுகாப்பு பணியில் ஈடுபடாமல் அலட்சியமாக இருப்பதால் காட்டு விலங்குகள் வேட்டையாடப்படும் அவலம். முதியோர் உதவித்தொகை, மகளிர் உரிமை தொகை கிடைக்கவில்லை என கூறி திருவண்ணாமலை அடுத்த கீழ் செட்டிப்பட்டில் விளம்பர போட்டோஷூட்டிற்காக வந்த விடியா அமைச்சர் ஏவா வேலுவை முற்றுகையிட்ட பெண்கள். கோரிக்கைகளை காதில் வாங்கிக் கொள்ளாத ஏவா வேலு காரில் வேகமாக புறப்பட்டு சென்றதால் மக்கள் அதிர்ச்சி. எழுதி போட்டான் எழுதி போட்டான் எங்க போய் எழுதி போட்டாலும் ரஞ்சி நகரம் 10,000 கோடி 20,000 களை வெட்டிக்கா எங்களாம் திருவண்ணாமலை பூரா உங்களாம் பணம் வர பணம் வச்சுன்றாங்க. எங்களாம் ₹1 100 வரையும் கரும்பு காய்ச்சிட்டாங்களா வாங்கிட்டாங்க. திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு பேரூராட்சியில் குடிநீர் விநியோகித்தலில் ஏற்பட்ட குளறுபடி காரணமாக கழிவுநீர் கலந்த தண்ணீர் பருகியதில் பள்ளி மாணவர்கள் உட்பட 40க்கும் மேற்பட்டோர் உடல்நலம் பாதித்து மருத்துவமனைகளில் அனுமதி. மக்களுக்கு தரமான குடிநீர் வழங்க திறனில்லாத திமுக பேரூராட்சி தலைவர் மற்றும் கவுன்சிலர் பிரச்சனையை மூடி மறைக்க பார்ப்பதிலேயே குறியாக இருப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. என்னாச்சு? தண்ணி குடிச்சதுனால ஒரே வாமிட்டிங், மோஷன்ஸ். வயிறு வலியா? வயிறு வலியெல்லாம் இல்லை, தண்ணி குடிச்சவங்க நிற்கல. தண்ணி குடிச்சிங்களா? எங்கே குடிச்சிங்க? எந்த தண்ணி அது? குழா தண்ணி. குழா தண்ணியா? இது பஞ்சாயத்தில் கொடுக்குறதா? அதெல்லாம் ஒன்று டேங்க்கில். ஓ, பேரூராட்சி டேங்க்கில் இருந்து. எப்போ குடிச்சிங்க? 3 நாளாக இருக்குண்ணா. 3 நாளாக. புகழ்பெற்ற நாகூர் தர்காவின் 469ஆம் ஆண்டு கந்தூரி விழாவின் தொடக்க நிகழ்வாக மன்னார் ராக்களில் பாரம்பரிய முறைப்படி ஏற்றப்பட்ட பாய்மரம். மத நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்பு. ராமேஸ்வரம் அடுத்த பாம்பன் கடற்பகுதியில் சூறை காற்றுடன் கூடிய கடல் சீற்றம் ஏற்பட்டதால் கடலில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பல லட்சம் ரூபாய் மதிப்புடைய 2 மீன்பிடி படகுகள் உடைந்து சேதம். வானிலை மோசமடைந்துள்ளதால் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகியுள்ளதாக மீனவர்கள் வேதனை. சென்னை அடுத்த பல்லாவரம் முதல் தாம்பரம் வரையிலான ஜிஎஸ்டி சாலையில் அடிக்கடி கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் நிலையில் போதிய போக்குவரத்து காவலர்கள் இல்லாததால் வாகன ஓட்டிகள் கடும் அவதி. வரியையும் உயர்த்திவிட்டு கடனையும் வாங்கிவிட்டு
போக்குவரத்து, காவல்துறை உள்ளிட்ட துறைகளில் காலி பணியிடங்களை நிரப்பாமல் விடியா ஸ்டாலின் அரசு என்னதான் செய்து கொண்டிருக்கிறது என மக்கள் கேள்வி. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர மறுபரிசீலனை குழப்பங்கள் அதிகரித்து உள்ள நிலையில் தேர்தல் ஆணையம் சென்னை மாவட்டத்தில் உள்ள 9407 வாக்குச்சாவடிகளிலும் இன்று முதல் 25 வரை உதவி மையங்கள் அமைப்பு. காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை செயல்படும் இந்த உதவி மையங்களில் வாக்காளர்கள் தங்கள் பெயர், உறவினர்கள் விவரங்கள் சரிபார்த்து SIR படிவங்களை நிரப்ப உதவி பெறலாம் என அறிவிப்பு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1120 ரூபாய் குறைந்து 1 சவரன் 91,200 ரூபாய்க்கு விற்பனை. கிராமுக்கு 140 ரூபாய் குறைந்து 1 கிராம் 11,400 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவதால் நகை பிரியர்கள் மகிழ்ச்சி. டெல்லி கார் வெடிப்பு சம்பவத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 15ஆக உயர்வு. சம்பவம் நடைபெற்று 1 வாரம் ஆகியுள்ள நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற வந்த 2 உயிரிழந்த நிலையில் ஜெய்ஷ்-இ-முகமது தொடர்புடைய மருத்துவர்கள் குழு சதியில் ஈடுபட்டதா என போலீசார் தீவிர விசாரணை. சென்னையில் பொம்மை முதல்வர் ஸ்டாலினின் இல்லத்துக்கு அருகில் உள்ள ஆழ்வார்பேட்டை தெருவில் வடிகால் பணிகள் சரிவர மூடப்படாமல் இருப்பதால் வாகன ஓட்டிகள், பொதுமக்கள் அச்சத்துடன் பயணிக்கும் அவலம். சாதாரண மழைக்கே அங்குள்ள சாலைகள் ஆபத்தானதாக மாறி விபத்தை ஏற்படுத்தி வருவதாக குற்றம் சாட்டும் பொதுமக்கள், தனது இல்லத்திற்கு அருகே உள்ள சாலையை கூட ஸ்டாலினால் முறையாக பராமரிக்க முடியாதா எனவும் கேள்வி. மதுரையில் நாய் குறுக்கே வந்ததில் இருசக்கர வாகனத்தில் சென்ற தம்பதியினர் தவறி கீழே விழுந்ததில் பின்னால் வந்த அரசு பேருந்து மோதியதில் சம்பவ இடத்திலேயே கணவன் உயிரிழப்பு. மனைவி ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் பொது இடங்களில் சுற்றித் திரியும் திருநாய்களை அப்புறப்படுத்த உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டும் ஸ்டாலின் அரசு பின்பற்றாததே காரணம் என குற்றச்சாட்டு. திருப்பத்தூர் மாவட்டம் வெளக்கல் நத்தம் பகுதியில் தானிய மண்டியின் பூட்டை உடைத்து 2000 ரூபாயை திருடிய கும்பல் ஒன்று அருகில் இருந்த கார் ஷோரூமிலும் திருட முயன்ற சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளதால் பரபரப்பு. கொள்ளைகள் நடைபெற்ற பின் தீவிரமாக பணியாற்றுவது போல் நடிக்கும் விடியா அரசின் ஏவல் துறையினர் முறையான ரோந்து சென்றிருந்தால் கொள்ளைகள் நடைபெறாமல் தடுத்திருக்கலாம் என பொதுமக்கள் காட்டம். சென்னை உள்ளிட்ட பல பகுதிகளில் மெத்தபட்டமைன், MDMA உள்ளிட்ட போதைப் பொருட்களுடன் 15 பேர் பிடிபட்ட நிலையில் அவர்கள் இத்தனை நாட்களாக எத்தனை ஆயிரம் இளைஞர்களை சீரழித்தார்களோ என பொதுமக்கள் கேள்வி. தமிழகத்தில் பெரும் போதைப் பொருட்கள் வலையமைப்பு வேரூன்றி இருக்கும் நிலையில் காவல்துறை இன்னும் பிடிபட்டவர்களின் வாக்குமூலத்தை மட்டுமே நம்பி நடவடிக்கை எடுப்பதாகவும் பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னை அருகே போதைப் பொருட்களுடன் பிடிப்பட்ட 15 பேர் கொண்ட கும்பல் போலி அடையாள அட்டைகள், GPS தொழில்நுட்பம் வழியாக செயல்பட்ட நிலையில் இந்த கும்பலுக்கு சர்வதேச தொடர்புகள் இருப்பதும் அம்பலம். போதைப்பொருள் ஒழிப்புக்கு முன்னெச்சரிக்கை புலனாய்வு இல்லாதது விடியா திமுக அரசின் அலட்சியத்தை வெளிப்படுத்துவதாக பொதுமக்கள் விமர்சனம். மொபைல் போன்களின் IMEI இலக்கத்தை மாற்றுவது சட்டவிரோத குற்றமாக கருதப்படும் என மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சகம் எச்சரிக்கை. இதுபோன்ற மீறலுக்கு அதிகபட்சம் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை, 50 லட்சம் ரூபாய் அபராதம் அல்லது இரண்டும் விதிக்கப்படலாம் என்றும் இது ஜாமீன் இல்லாத குற்றம் என்றும் அறிவிப்பு. சென்னை அடுத்த செம்பரம்பாக்கம் ஏரியில் நீர்மட்டம் தொடர்ந்து உயர்வதால் நீர் வெளியேற்றம் 600 கன அடியிலிருந்து 1200 கன அடியாக உயர்வு. அடையாறு ஆற்றங்கரையில் உள்ள தாழ்வான பகுதியில் வசிக்கும் மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க அறிவுறுத்தல். விசா பெறுவதில் பல்வேறு சவால்கள் இருந்த போதிலும் அமெரிக்க கல்வி நிறுவனங்களில் முதலிடத்தை பெற்றுள்ள இந்திய மாணவர்கள் 2024-25 கல்வியாண்டில் 3,63,000 இந்திய மாணவர்கள் பதிவு செய்துள்ள நிலையில் இது கடந்த ஆண்டை விட 10% அதிகம் எனவும் இது அமெரிக்க பொருளாதாரத்திற்கு பெரும் உந்து சக்தியாக மாறியுள்ளதாகவும் தகவல்.
மழை காரணமாக நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் உள்ள வேதாரண்யேஸ்வரர் கோவில் பிரகாரங்களில் மழைநீர் தேங்கியுள்ளதால் பக்தர்கள் அவதி. மழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டும் கோவில்களில் எவ்வித வடிகால் பணிகளையும் மேற்கொள்ளாத விடிய அரசின் அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு எங்கே கட்ட பஞ்சாயத்து செய்து கொண்டிருக்கிறார் என பக்தர்கள் சரமாரி கேள்வி. நாகப்பட்டினம் புதிய பேருந்து நிலையத்தில் மழைநீர் குளம் போல் தேங்கியுள்ளதால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் கடும் அவதி. தொடர் மழைக்கான முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டும் நானும் டெல்டாக்காரன் என மார்த்தட்டும் ஸ்டாலின் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்காததால் கடும் இன்னலுக்கு ஆளாவதாக பொதுமக்கள் சாடல். மயிலாடுதுறை மாவட்டம் காளஹஸ்திநாதபுரம் கடை வீதியில் கட்டுப்பாட்டை இழந்த கார் தாறுமாறாக ஓடியதில் வீடு மற்றும் கடைகள் சேதம். கார் ஓட்டி வந்தவருக்கு திடீரென மயக்கம் ஏற்பட்டதே விபத்திற்கு காரணம் என தகவல். இருவரும் சம்மதத்துடன் இருந்த தனிப்பட்ட உறவு குற்றமாகாது என பல ஆண்டுகள் நீடித்த உறவுக்கு பின் திருமணம் நடக்கவில்லை என்ற காரணத்தால் தொடரப்பட்ட வழக்கில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை கருத்து. இன்றைய சூழலில் திருமணத்திற்கு முன் ஒப்புதலுடன் கூடிய உறவுகள் சாதாரணமானவை எனவும் திருமண உறுதிமொழி மட்டும் குற்றமாக கருத முடியாது எனவும் நீதிமன்றம் விளக்கம். லாபம் ஈட்டும் நிறுவனமாக கல்வியை கருதக்கூடாது என சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து. தனியார் பல்கலைக்கழகத்தில் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படுவதாக கூறி தொடரப்பட்ட வழக்கில் கூடுதல் வகுப்பு நடத்துவது கட்டாயம் அல்ல என்றபோது அதற்கு கட்டணம் வசூலிக்க வேண்டும் என்ற தேவையே இல்லை என்றும் மாணவர்களிடம் கூடுதல் கட்டணம் வசூலிக்காமல் சான்றிதழ்களை திரும்ப ஒப்படைக்க வேண்டும் எனவும் உத்தரவு. தமிழக கடலோரப் பகுதிகளை வலுவான காற்றும் கொந்தளிப்பான அலைகளும் தாக்கி வரும் நிலையில் ராமேஸ்வரம், நாகப்பட்டினம் உள்ளிட்ட பகுதிகளில் ஏராளமான வீடுகள் சேதமடைந்த அவலம். மண் அரிப்பு தீவிரமடைந்துள்ளதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் கடற்கரை பகுதிகளில் பாதுகாப்பு சுவர் கட்ட விடிய அரசுக்கு மீனவ குடும்பங்கள் வலியுறுத்தல். தொடர் மழை மற்றும் பலத்த காற்று காரணமாக தூத்துக்குடி மாவட்ட மீனவர்கள் 5வது நாளாக கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. 2000க்கும் மேற்பட்ட படகுகள் கரைகளில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள நிலையில் தொடர்ந்து மீன்பிடிக்க செல்லாததால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக மீனவர்கள் வேதனை. சபரிமலை சென்று வந்த 3 நாட்களுக்கு பின் காய்ச்சல், உடல் வலி இருந்தால் உடனடியாக மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும். கேரளாவில் மூளையை தின்னும் அமீபா நோய் பரவும் நிலையில் சபரிமலை செல்லும் பக்தர்களுக்கு அம்மாநில சுகாதாரத்துறை எச்சரிக்கை.